வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் பேச போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அடுத்த ஒரு தரமாரியான ஒரு மாசான படம் தான் கூலி. சமீபத்தில் வெளியான ஒரு புது டீசர் ரீசெண்ட் டைமில் இன்டர்நெட்டில் வைரல் ஆகி இப்போ பரவி வருது. ரஜினிகாந்த், ரோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகும் இந்த படம் என்பதனால எதிர்பார்ப்பு ரொம்ப சூடாகவே இருக்கு. முக்கியமாக இந்த படம் எல்சியூல சேருமா என்பது நிறைய பேருடைய கேள்வி. படத்தின் முக்கியமான ஒரு தகவலும் டீசரில் தெரிய வந்த ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ்களும் லோகேஷ் யூனிவர்ஸில் இது எப்படி இடம் பிடிக்கும் என்பதை 100 நாளில் வரும் இந்த படத்தை நம்ம எல்லாரும் ஏன் காத்திருக்கணும் என்பதை இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். காய்ஸ், இந்த வீடியோ நம்ம எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலை நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வரப்போற புது புது வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேரிங் நோட்டிபிகேஷன் வந்து சேர எங்க எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் ஒரு மாஸ் ரோல் நடிக்கிறாரு. கூலி என்றால் என்னவென்று உங்களுக்கு புரியலாம். அந்த டீட்டில் நாம இன்னும் சொல்ல போறது வந்து ஒரு உழைப்பாளி. அதுக்கு மீனிங் அதுதான். டீசர் ஆரம்பமே ஒரு ட்ராக் மற்றும் கிரீட்டாக துவங்குது. தொழிற்சாலைக்குள்ள ஏதோ ஒரு மாபெரும் சண்டை நடக்க போல ஒரு ஸ்டெப், பின்னணியில லோகேஷ் கனகராஜ் கையெழுத்து போல ஒரு பளிச்சென்று ஒரு பிஜிஎம், அதுல ஒரு கட்டத்துல ரஜினிகாந்தின் ஒரு திருப்பம், பனியுடன் ஜாக்கெட் போட்ட லுக், பின்னணியில இசை கூஸ்பம்பா இருந்துச்சு. அந்த டீசர்ல வரும் ஒவ்வொரு ஷாட்டும் சிம்பாலிசமா இருந்திருக்கு. ஒரு சீன்ல ரஜினி சாமான்களை தூக்குவது போல காட்டுறாங்க. அது கூலி என்பதை வலியுறுத்துதா இல்ல அவர் வேறொரு பட ஸ்டைல என்ட்ரியான்னு நிறைய பேர் கேள்வி இருக்குது. இருவரும் வெவ்வேறு தலைமுறை சார்ந்தவங்க, ஆனா இருவருக்கும் ஒரு சிங்கிள் பாயிண்ட் உள்ளது. லோகேஷ் கனகராஜுக்கும் ரஜினி சாருக்கும் மக்கள் மனதில் இடம் பிடிக்க போறது யார் என்பதா பெரிய கேள்வி. லோகேஷ் கனகராஜ் ஒரு இயக்குநராக தனது பல படங்கள்ல மாஸ் பிளஸ் கதை சொல்லல் பாணியை கொண்டு வந்திருக்காரு. ரஜினியுடன் இணையும் போது அவரது ஸ்டைல் எப்படி இருக்கும், எப்படி அவர் மாற்றம் கொண்டு வர போறாரு, ரஜினிக்கு எப்படி ஒரு மாடர்ன் மாஸ் கேரக்டரைசேஷன்ஸ் கொண்டு வர போறாரு என்பதை பல பேரின் கேள்வி. கூலி என்பதற்கான ஒரு சாதாரண பெயர் போல தோன்றலாம், ஆனா அது பின்னணியில பல அடுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு தரமான கூலி யாராவது செருப்பழிந்தும் உரிமைக்காக போராடுபவராக காட்டப்படுவாங்க. ஆனா லோகேஷ் கனகராஜா அந்த கூலி கேரக்டருக்கு ஒரு தனிச்சிறப்பான ஒரு உணர்வு கொடுக்க போறாருன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. படக்குழு வந்து சமீபத்தில் வெளியீட்டுல இந்த புது வீடியோல வந்து 100 நாட்களுக்கு மட்டும்தான் என்ன சொல்றாங்க. அதுவே ரசிகருக்கு ஒரு வெறித்தனமான உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற சிஸ்டமேட்டிக் ப்ரொமோஷன் தமிழ் சினிமால இப்போது வந்திருக்கு. சொல்லுங்க பாப்போம், இது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானேன்னு நாங்க பாக்குறோம். விக்ரம், கைதி, லியோ எல்லாமே ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் என்று நாம் அனைவரும் அறிந்தோம். இந்த யூனிவர்ஸ்ல இந்த கூலி சேருமா சேர்க்கப்படாத என்பதுதான் பல பேரின் கேள்வி. ரோலெக்ஸ் கேரக்டருடன் இது எப்படி கலந்து வரும், ரஜினியின் ப்ரீவியஸ் கதாபாத்திரங்களுடன் இது ஏதாவது லிங்க் இருக்குமா என பல பேரும் ஆராய்ச்சிட்டு பண்ணிட்டு வராங்க. இது ஃபேன்ஸுக்கே பல கோணத்துல வந்து பல டேர்னிங் பாயிண்ட்ல ஆராய்ச்சிட்டு வராங்க. இந்த படத்துல வந்து அனிருத் இசை இது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்துல அவர் இந்த யூனிவர்ஸுக்கு மியூசிக்கல் பேக் போனா இருக்கிறாரு. சினிமா போட்டோகிராஃபி, ஆக்ஷன் கோரியோகிராஃபி எல்லாமே ஒரு டாப் நச் நேம்ஸா இருக்குது. பேட்டை, ஜெயில் போன்ற படங்கள்ல கூட ஸ்டைலான ரஜினியை பார்த்தோம். ஆனா இந்த கூலி படத்துல நாம பார்க்க போற ரஜினியை வேற. இதுல வந்து ராவ், கவுண்டட் மற்றும் ஃபியூரியஸ் ரஜினியை தான் நாங்க பார்க்க போறோம். கேரக்டர் டோட்டலி சேஞ்சா பார்க்க போறோம். இந்த படம் வந்து ரஜினிக்கு ஒரு பெரிய வரவேற்பா இருக்கும். இது பாக்ஸ் ஆபீஸ்ல கண்டிப்பா 1000 கோடி அடிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூலி படம் வெறும் படம் இல்ல, இது ரசிகர்களின் ஒரு கனவு. லோகேஷ் ரஜினி கனெக்ஷன் காம்பினேஷன் கூட்டணியில உருவாகும் இந்த படம் வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லா இருக்கும். இப்போ நாம 100 நாட்கள் வெயிட் பண்ணணும். என்னன்னு கேட்டா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 100 நாட்கள் இருக்கு காய்ஸ். அந்த நாள் வரைக்கும் இது போல அப்டேட்ஸுக்கு எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த்.